إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم: والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகள், இந்த உலகில் ஒரு மனிதர் நற்செயல்கள் புரிவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது என்பது அது அல்லாஹ் அவன் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளமாகும். எல்லோருக்குமே அல்லாஹ் நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல அமல்களில் நிரந்தரமாக ஈடுபடுவதற்குமான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவதில்லை. தான் விரும்பக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நற்செயல்களில் ஈடுபடுகிற வாய்ப்பை வழங்குகிறார் என்பதை பற்றி விவரிக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள் ஏராளம் இருக்கு. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார்: வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி, நபியே நீங்கள் இரக்கமற்ற உள்ளமுள்ளவராக நீங்கள் இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், உன்னை சுற்றி யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எப்பொழுதுமே சஹாபாக்களோடு அவர்கள் புடைசூழ இருந்திருக்கிறார்கள் என்றால் நபிக்காக சஹாபாக்கள் தங்கள் உயிரையும் பொருளையும் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்தார்கள் என்று சொன்னார். காரணம், அந்த அளவுக்கு அவர்கள் சஹாபாக்களோடு கனிவோடு நடந்து கொண்டிருந்தார். இதை பற்றி தான் அல்லாஹ் கூறுகிறார்: நீங்கள் உள்ளம் இரக்கமற்றவராக இருந்திருந்தால் உங்களை சுற்றி யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதோடு துப்பாக்கி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இரக்கத்தன்மையோடு நடத்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குணம், நல்ல செயல். அது இயல்பாகவே அவருக்கு வந்துருமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் சொல்கிறார்: அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இருந்திருக்காவிட்டால்
உங்களால் இரக்கமாக நடந்திருக்க முடியாது என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார். அப்ப இரக்கமாக நீங்கள் நடந்திருப்பதற்கான காரணம் அல்லாஹ்வுடைய அருள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லுகிறார் அல்லாஹ். அடுத்த அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இல்லா பில்லாஹ், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அருளின்றி உங்களால் முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். மக்களிடத்திலே கனிவாக நடந்து கொள்ளுதல், வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கிறது, இது போன்ற நல்ல செயல்கள் என்பது அல்லாஹ்வுடைய அருளின்றி நடக்காது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரத்து சஜ்தாவிலே சொல்கின்ற போது நாம் நினைத்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆத்மாக்களுக்கும் எம்மால் நேர்வழியை கொடுத்து விட முடியும். எல்லோரும் தொழுகையாளர்களாக, எல்லோரும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, எல்லோரும் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாக, எல்லோரும் நபியினுடைய சுன்னாவை பின்பற்றி சரியாக நடக்கின்ற நல்ல மக்களாக அவர்களை நாம் ஆக்கிவிட முடியும். ஆனால் அவ்வாறு நாம் செய்யவில்லை. காரணம் என்ன தெரியுமா? வலக்கின் ஹக்கல் கௌலு மின்னி லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன் நாஸி அஜ்மஈன். என்றாலும் நாம் நரகத்துக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறோம். உனது வயிற்றை மனிதர்களாலும் ஜின்களாலும் நிரப்புவோம் என்று நரகத்திற்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் என்ன செய்கிறார் சொல்லிட்டார். அதனாலதான் ஒரு சிலருக்கு மட்டும் நல்லதை செய்வதற்கான ஹிதாயத்தை கொடுக்கிறது, மற்றும் சிலரை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வழியேற்றி விட்டிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். சூரத் பக்ராவிலே சொல்கின்ற பொழுது யுதுல்லு பிஹி மையஷா வயஹ்தி பிஹி மையஷா, அருள்மறை குர்ஆனை கொண்டு நாம் ஒரு சிலருக்கு நேர்வழி காட்டுவோம், நாம் விரும்பியவர்களுக்கு நேர்வழி காட்டுவோம், விரும்பியவர்களை வழிநடத்தி விடுவோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இது போன்று குர்ஆன் வசனங்கள் ஏராளம் இருக்கிறது. நமக்கு ஒன்றை தெளிவுபடுத்துகிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நல்ல அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது, நல்ல அமல்களை தொடராக செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்பது அது அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் முடியாது என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு 5 நேரம் தொழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நான் நோன்பு வைக்கிறேன், நான் நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறேன், அல்லாஹ் குர்ஆன் ஓதுகிறேன், திக்ர் செய்கிறேன், இது போன்ற நல்ல அமல்களில் தொடராக எனக்கு ஈடுபடுகின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடியவராக நான் இருக்கிறேன் என்று சொன்னார். நான் 2 விஷயங்களை என் உள்ளத்தோடு நான் தட்டி பார்த்துக் கொள்ள வேண்டும். முதலாவது மன நிறைவு, இரண்டாவது பயம். இந்த 2 விஷயங்கள் நல்லது செய்யக்கூடியவரோடு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் நல்ல அமல்கள் செய்தாலும் அந்த அமலை கொண்டு அல்லாஹ்விடத்திலே எந்த பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்கிற ஒரு எண்ணத்தை நாம் உள்ளத்தில் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல் செஞ்ச 1க்கு 10 தருவேன்னு சொல்றான். மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஜ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அதை போன்று 10 மடங்கு நன்மை நம்ம கொடுப்போம் அல்லாஹ் சொல்றான். 10 மடங்கு மட்டும் இல்லை, அல்லாஹ் பொதுவாக நன்மையின் ஆரம்பமே 1க்கு 10 தான். எது வரைக்கும் அல்லாஹ் கொண்டு போவான்? 200 மடங்கு வரைக்கும் கொண்டு போய் நான் கொடுப்பேங்கிறான். அதுவும் வாக்கு கொடுக்குகிறார். மதலுள்ளவர்கள் எங்க போறாம் பாலி சபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு உதாரணம் இந்த பூமியில் ஊட்டப்பட்ட ஒரு வித்தை போன்று அந்த வித்து 7 கதிர்களை விளைவிக்க செய்தது. ஒவ்வொரு கதிரிலும் 100
வித்துக்கள் ஊட்டப்பட்டது ஒரு வித்து தான், ஆனால் விளைந்து வந்ததோ 200 வித்துக்கள் இருக்கிறது. இந்த அளவுக்கு அல்லாஹ் 200 அல்லாஹ் உங்களுக்கு தருவார் என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறார். நன்மை செய், பாவங்களை கொடு, உனக்கு 1க்கு 200 கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறார். அதே போன்று அல்லாஹ் இந்த 200 ரூபாய் அதையும் தாண்டி கொடுக்கிறார். ஒரு ஒப்பியும் உஜூரல், நாளைக்கு மறுமையில் என் அடியார்கள் வருகின்ற போது அவர்கள் செய்த செயலுக்குள்ள நல்ல அமல்களுக்குள்ள கூலியை கொடுப்போம். ஒரு தீர்வு அது கொடுத்து அதோட அதிகப்படுத்தி கொடுப்போம். அப்ப நன்மை செய்தால் கூலி கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் இதற்கு மாறான ஒரு விஷயங்களை சொல்லுகிறார். எப்படி சொல்ற? ஒரு சில ஆத்மாக்கள், எப்பேற்பட்ட ஆத்மாக்கள் தெரியுமா? அமல்கள் செய்து செய்து களைத்து போன ஆத்மா. அவர்கள் எங்க போவாங்க தெரியுமா? தகுலாமியா கொதிக்கும் நரகத்தில் போய் சென்றடைவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒரு பக்கம் பார்த்தா நல்லது செஞ்சா 1க்கு 10 தரேன், 1க்கு 200 தருகிறேன், அதை விடவும் அதிகமாக தருவேன் என்று வாக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு இடத்துல எல்லாம் எப்படி சொல்றேன்? ஆமிலத்தும் நாசிபா, அமல் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அமல் செய்து செய்து களைத்து போகின்ற அளவுக்கு அமல் செய்த ஒரு சில ஆத்மாக்கள் தகுலாமியா கொதிக்கும் நரகத்தில் போய் சென்றடைகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்னொரு ஒரு சில ஒரு சில மனிதர்கள் நற்செயல்கள் செய்து மறுமைக்கு வருகின்ற பொழுது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளோடு வருவார்கள். ஆனால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? அவர்கள் செய்த அவர்களின் பக்கமாக முன்னோக்கி அவை அனைத்தையும் பரப்பப்பட்ட புழுதிகளாக நாம் ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த 2 விஷயமும் அல்லாஹ் இருக்கிறார் சொல்றார். நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற சம்பவம். நாளை மறுமையில் அல்லாஹ் முதலாக 3 மனிதர்களை விசாரிப்பார். ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் தன் உயிரை அர்ப்பணித்த சரி, இரண்டாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆள், மூன்றாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே மிக பெருமளவுக்கு தர்மம் செய்த ஒரு மிகப்பெரிய தர்மங்கள் தான். இந்த 3 பேர் விசாரிக்கப்படுவார்கள். இஸ்லாத்திலே இந்த 3 அமல்களுக்கும் மிக உயர்ந்த ஒரு இடம் இருக்கிறது. ஒரு மனுஷன் பொருளை கொடுத்துருக்கலாம், இடத்தை கொடுத்துருக்கலாம், உயிரை கொடுக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒருத்தர் உயிரை கொடுத்திருக்கிற அவர் விசாரிக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிறருக்கு இரவு பகலாக கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவர் விசாரிக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்கு அடியை வழங்கியிருக்கிறார், அவர் விசாரிக்கப்படுவார். விசாரிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 பேரையும் நல்லா என்ன செய்வார்? நரகத்தில் முகமூப்பர் நிறுத்த தள்ளுங்கள் என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவார். இந்த செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அடிக்கடி கேள்விப்படுகின்ற செய்திதான். இது என்ன நமக்கு காமிக்குது? அமல் செஞ்சிருக்காங்க, அமல் செஞ்ச சொல்றது போடும்ல, ஏன் எல்லாம் நரகத்தை கொண்டு போய் விடுறாங்க? அதே போலதான் தொழுகையை பற்றி சொன்னார்கள். ஒரு சில மனிதர்கள் தொழுகிறார்கள், அவர்களுக்கு 10ல் 1 தான் நன்மையாக கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு 8ல் 1 தான் கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு 7ல் 1 தான் கிடைக்கிறது என்பதாக சொல்லிக் கொண்டே சொன்னார்கள். அவர்கள் இறுதி எழுதுவதாக தெரியுமா? ஒரு சில மனிதர்கள் நாளை மறுமையில் வருவார்கள். அவர்கள் தொழுகையை கிழித்த பழைய துணியை போன்று சுருட்டி அல்ல அவர்களது முகத்தில் வீசி எறிந்து விடுவார் என்று சொல்லி காட்டிருக்கிறார்கள். தொழுதா நன்மை கிடைக்கணும், தொழுதா நன்மையை தருகிறேன் என்று சொல்லுகின்ற ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தொழுத தொழுகையை பழைய துணியை போன்று ஒரு சிலருடைய முகத்தில் வீசி எறிந்து விடுவார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். தர்மம் செஞ்சால் நன்மை சொல்லக்கூடிய அல்லாஹ் தர்மம் செய்தவரை நரகத்தில் தூக்கி போட சொல்கிறார். உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்பதாக
சொல்லி இருக்கிறார்கள். அந்த செயலை செய்த ஒரு மார்க்க அறிஞரை அல்லாஹ் நரகத்தில் விழுத்தாட்டுகிறார். அல்லாஹ்வுடைய பாதையை உயிரை பொறுத்தவரை அல்லாஹ் நரகத்தில் விழுத்தாட்டுகிறார். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது தெரியுமா? எதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்த வருகிறார் தெரியுமா? நாம் செய்கிறோமே நல்ல அமல்கள். இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளவும் படும், மற்றொன்று ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கவும் படும். இந்த ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறத மிக தெளிவாக அல்லாஹ் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். நான் சொல்லுகிறேன் அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சு, அப்படி இல்லை. நான் சொல்லுற தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அதை அல்லாஹ் நிராகரித்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறார். நான் வைக்கக்கூடிய நோட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் செய்வேன், அதை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ் நிராகரித்து விடுவான். இந்த ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நான் கொடுத்த தர்மத்தை, நான் செய்த ஹஜ்ஜை, நான் ஓதிய குர்ஆனை, நான் செய்த திக்ரை, நான் செய்த ஜிஹாதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, நிராகரித்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார். இப்ப அமல் செய்கின்ற நமக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? முதல்ல ஒரு மன நிறைவு வரணும். ஒரு அமல் நான் செஞ்சு முடிக்கிறேன், செஞ்சு முடிக்கிறப்ப ஒரு தொழுகிறேன், அல்ல ஒரு விகல் செய்கிறேன், அல்ல ஒரு தர்மம் செய்கிறேன். இது செய்கின்ற போது என் செய்து முடித்ததற்கு பின்பாக என் உள்ளத்தில் முதலில் மன நிறைவை நான் உணர கருதுகிறேன். கடந்த ஜும்மா நான் தொழு, இப்ப இந்த ஜும்மாவும் வந்துருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த ஜும்மா தொழுகிட்டு போன நான் இதுவரைக்கும் அந்த ஜும்மா தொழுகையை பற்றி திருப்பி நான் நினைத்து பார்த்ததுண்டா? தொழுந்து அவங்க முடிச்சு போனது நல்லா பயம் பண்ணாங்க, நல்லா தொழு வச்சாங்க. பண்ணி வந்து வெளியே போன உடனே இந்த ஜும்மா தொழுகையை நான் மறந்துவிடுகிறேன். இதை பற்றி நான் ரீகால் பண்ணுகிறேன், இதை பற்றி நான் திருப்பி நினைத்து பார்த்ததே கிடையாது. தொழுகையை இதை தொழுது தொழுது முடிப்பதாக ஊருக்கு வந்து ஜும்மா போட்டிருக்கேன். தொழுது சுருக தொழுது திருப்பி நான் நினைத்து பார்க்கணும்டா. அதை பற்றி நான் ஏதாவது யோசிக்கிறேன். கடந்த வருடம் நான் நோக்கு வைத்தேன். 30 நாட்கள் இரவு பகலும் விழித்திருந்து நான் பதித்திருந்து தாகித்திருந்து நான் 1 மாத காலம் நோக்கு வைத்திருக்கிறேன். அந்த கடந்த ரமலானை பற்றி இந்த இடைப்பட்ட நாட்களில் 1 மாதம் நோக்கு வச்சிருந்தேன். அதெல்லாம் கேட்கிறாங்க இல்லையா? திருப்பி நான் அதை பற்றி நான் யோசித்து பார்த்ததுண்டா என்றுதான் நிச்சயமாக. சகோதரர்களுக்கு, நல்லவர் செய்யக்கூடியவர்களுக்கு முதலில் வர வேண்டிய ஒரு முக்கிய பண்பு என்ன தெரியுமா? அவர்கள் ஆர்வப்படுத்தினார். பல இடங்களில் இதை நமக்கு ஊட்டி இருக்கிறார்கள். நான் ஒரு நல்லவன் செஞ்சு முடிச்ச உடனே என் மனசுல ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் நான் உணர்றேன். ஏதோ வர தொழுகிறேன், என் கடமை நிறைவேறிச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த தொழுகக்கூடிய பாக்கியத்தை, இந்த சுபூர் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டார் என்ற மன நிறைவும் சந்தோஷமும் எனக்கு எத்தனை முறை ஏற்பட்டது யோசித்து பாருங்கள். இது அல்லாஹ் மற்றவர்களுக்கு கொடுக்காத ஒரு மிகப்பெரிய அவரை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உணராவிட்டால் நான் அமலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது என்பதை புரிகிறது. ஊரையெல்லாம் உறங்க வைத்துவிட்டு சுமார நேரத்திலே வாக்கு சொல்லப்பட்ட உடல்களுக்கு விழிப்படி கொடுத்து என்னை தட்டி எழுப்பி எல்லோரும் தூங்க வைத்த ரஹ்மான் என்னை கொண்டு வந்து சப்பில் முப்பாட்டுகிறார் என்று சொன்னார். அல்லாஹ் நாமே பண்ணிருக்குமா? என் பக்கத்துக்காக தூங்க வச்சுட்டான், ஏற்படுக்காக தூங்க வச்சுட்டான், இந்த பக்கத்தில் தூங்க வச்சுட்டான். எனக்கு எல்லாம் விழிப்பை கொடுக்கிறார். விழிப்பை கொடுத்தாலும் நான்
நான் எவ்வளவு காய்ச்சலா இருந்தாலும் சரி, எவ்வளவு எனக்கு உடல் அனுப்புது, அதையெல்லாம் தூக்கி போட வைத்துவிட்டு முதல் சப்பில் கொண்டு வந்து அல்லாஹ் என்னை சுபுடைய நேரத்தில் நிற்பாட்டுகிறான் என்றால் அது என்ன நம்ம சொல்றது? அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் இது நடக்கும். இதை நான் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கிறேன். இது நான் முதல்ல நன்றி அல்லாஹ் எனக்கு சுபுதுருவ பாக்கத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு அல்லாஹ்வுடைய மன நிறைவோடு நன்றி செலுத்துகிற அந்த மனப்பக்குவம் எனக்கு முதல்ல வரணும். அல்ஹம்துலில்லாஹ் என்று என்னைக்காவது தொழுது முடிந்ததற்கு பின்பாக ஒரு 2 ரக்காத் தொழுது முடிந்ததற்கு பின்பாக அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் இந்த 2 ரக்காத் தொழுகின்ற நேரத்தை அவருடைய சிந்தனையில் கழிக்கின்ற பாக்கியத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து விட்டார் எந்த மனதில் நிறைவு எனக்கு ஏற்படுகிறதா? ஏற்படாவிட்டார். அந்த நன்றி உணர்வு எனக்கு ஏற்படாவிட்டார் நான் செய்கின்ற அமலுக்கும் என் உள்ளத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது. உணவாக செய்யப்படுகிற அமல்களை தான் நல்லா ஏற்றுக்கொள்வார். லைஃப் செய்கின்ற அமல்களை நல்லா ஏற்றுக்கொள்வார். ஏதோ வாக்கு சொல்லியாச்சு, நான் வந்தேன், தொழுதேன், தொழுது கொள்வானே போகிறேன், என் கடமையை நான் கழித்து விட்டேன் என்கிற மனநிலையில் இருந்தால் என் உள்ளத்தில் அங்கே ஈமான் இல்லை என்றது. ஒரு சஹாபி வருகிறார், கேட்டார், யார் சொல்லுவதா எனக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் இருக்கிறேன். சஹாபாக்கள் எதிர்த்து வைக்கிற எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார்கள். யாரும் சொல்லுங்க, என் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்ன? நீ ஒரு நன்மையை செஞ்சா உன் மனசுல சந்தோஷம் வர, ஒரு நன்மையை செய்ய அவ்வளவு திடீர்னு ஒருத்தர் திடீர்னு ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் கையில கொடுக்குறாங்க, எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷப்படுவோம்? இல்லைங்க எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுறது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், யாரும் தரல, திடீர்னு ஒருத்தர் கையில கொடுக்குற எவ்வளவு மனசு சந்தோஷப்படும்? அந்த மாதிரி தான் எனக்கு அல்லாஹ் 2 ரக்காத் தொழுகிற பாக்கியத்தை கொடுக்கிறார், சும்மா தொழுகிற பாக்கியத்தை கொடுக்கிறார், சுபஹ் தொழுகிற பாக்கியத்தை கொடுக்கிறார், குர்ஆன் ஓதுகிற பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கிறார். எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த சந்தோஷம் உனக்கு வர வேண்டும். அதே போன்று மனசு கவலைப்படும், இந்த 2 இருந்தாங்க நீ முஃமின் என்று சொல்லார்கள். நல்லவர் செய்கின்ற பொழுது செஞ்சு முடிச்சிருக்கிற மனசுல சந்தோஷம் வரல, தப்பு செய்ய நம்ம மட்டும் செய்யறாங்க அப்படிங்கிற அந்த ஓட்டம் என்ன ஓட்டம் இருந்தால் எவ்வளவு ஈமான் இல்லை என்பதற்குள்ளாக நல்லவர் செய்கின்ற பொழுது சந்தோஷம் மகிழ்ச்சி உள்ளத்தில் வர வேண்டும், மனம் நிறைவு வரும். இதுதான் வருகிறதா என்று நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே தட்டி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். சகோதர சகோதரர்களே, ஏன் தெரியுமா? அல்லாஹ் என் அமலை ஏற்றுக்கொண்டால் தான் நாளை மறுமையை எல்லாம் வச்சு கொள்ள முடியும். ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாம் நிராகரித்து விட்டால் அந்த பயப்படுத்த அந்த சந்தோஷம், அதே நேரத்தில் பயமும் இருக்கு. என்ன பயம்? ஒருவேளை அல்லாஹ் நான் செய்யற அமலை ஏற்றுக்காட்டி ஒரு சொல்லிட்டே இருக்கிற நாளைக்கு மறுமையில போனோடனே அல்லாஹ் அவருடைய முகத்தில் அவர் தொழுகையை பழைய நோயை போட்டு அல்லாஹ் சுருட்டி வீசி எறிந்து விட்டார். என்ன செய்வார்? என்ன செய்ய முடியும்? திருப்பி அந்த தொழுகைகளை